மகளிர் வாக்குகள் நிதிஷ்குமாருக்கு அவருடைய கணக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இதுவரை இல்லாத வகையில் பீகாரில் வாக்கு பதிவுங்கிறது இந்த முறை அதிகமாக ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது எஸ்ஐஆர் நடத்தப்பட்ட பிறகு வாக்கு சதவிகிதம் குறையணும். ஏன்னா லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் எஸ்ஐஆர் நடத்தப்பட்ட பிறகு இந்த வாக்கு சதவிகிதம் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஒருவேளை இந்த வாக்கு சதவிகிதம் அதிகமாக இருக்கின்றது அப்படின்ற போது அது யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் வருது இல்லையா? இப்போ பீகாரில் தேர்தல் நடந்து முடிந்து வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது நடக்க இருக்கின்றது. எல்லாரும் அதுதான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். அதில் பீகாரில் முதல் முறையாக வரலாற்று இதுவரை இல்லாத 2000 கூட பார்த்தீங்கன்னா ஒரு 62-63 விழுக்காடு வாக்கு பதிவாச்சு. ஆனால் 65 தாண்டலை. அப்போது முதல் முறையாக இந்த அளவுக்கு ஒரு அதிகபட்ச வாக்குகள்லாம் பதிவாக இருக்கிறது. இந்த தேர்தலில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. பெண்கள் குறிப்பாக அதிக அளவில் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது என்ன பெண்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க? பெண்கள் அதிக அளவு ஓட்டு போடுற அளவுக்கு யார் அவங்களுடைய ஆதரவு பெற்றிருக்காங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் எழும்பிருக்கு. பொதுவாக இப்படி நடந்தால், அதாவது அதிகபட்ச வாக்குகள் பதிவானால் அது ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு அலை அப்படிங்கிற வகையில் தான் பார்க்கப்படும். அதிகமாக ஓட்டு பதிவானால் அது ஆளும் கட்சிக்கு எதிரான அலையாக தான் பார்க்கப்படும். ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நாம் எல்லாருமே பார்த்துருப்போம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணிக்கு ஃபேவராக தான் கருத்து கணிப்புகள்லாம் வந்திருக்கின்றது. மோஸ்ட்லி எல்லா கருத்து கணிப்புகளும், அதிகபட்ச கருத்து கணிப்பு எல்லாமே சொல்ல முடியாது, அதிகமான கருத்து கணிப்புகள் என்டிஏ கூட்டணி, அதாவது பாஜக கூட்டணி தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது வந்திருக்கின்றது. அப்போது ஒரு பக்கம் இந்த வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆளும் கட்சிக்கு எதிராக தான் இருக்கணும். ஆனால் தேர்தல் கருத்து கணிப்புகள் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பீகாரில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கு பெண்கள் அதிக அளவில் வாக்களித்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பக்கம் என்னென்னா, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் என்டிஏ கூட்டணி, அதாவது நிதிஷ்குமார் பாஜக உள்ளடக்கிய கூட்டணி, ஐக்கிய ஜனதாதளம் பாஜக உள்ளடக்கிய கூட்டணிக்கு அதிக மாநில இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைப்பாங்கன்னு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு ஒன்று. ரெண்டாவது, பெண்கள் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. இரண்டையும் திங்க் பண்ணி பார்க்கும்போது நிதிஷ்குமாருக்கு பெண்கள் அதிகளுக்கு வாக்களித்து இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னா. ஏன்னா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக இருப்பதற்கு பீகார் மாநில பெண்கள் தான் காரணம் அப்படின்னு கூட இருக்கலாம். அந்த மாநில பெண்கள் பாஜக கூட்டணியின் முதல்வராக இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினுடைய தலைவர் நிதிஷ்குமார் மேலே அதிக நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் பெண்கள் வாக்கு அதிகமாக விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒருவேளை பெண்களுடைய வாக்கு நிதிஷ்குமாருக்கு அதிகமாக இருந்தால் அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். பீகாரில் இப்போது அதிக வாக்குகள் பதிவாக இருந்தாலும் கூட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அதை பிரதிபலிக்கலை. ஆளுங்கட்சிக்கு எதிராக அதை பிரதிபலிக்கலை, ஆதரவாக பிரதிபலிச்சிருக்கு. இது எல்லாருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. உண்மையில் இது நடக்கக்கூடிய பட்சத்தில் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும். அதோட கவனிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பீகாரில் பெண்களுடைய வாக்குகள் தான் வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக பதிவாகி இருக்கு. என்டிஏ வெற்றி பெற்றாங்க அப்படின்னா பெண்கள் வாக்கு ஏன் என்டிஏ கூட்டணிக்கு அதிகமாக பதிவாச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதற்கட்ட தேர்தலில் 1,76,207,219 பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இது மொத்த பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கையில் 69.04%. அதே போல் இரண்டாம் கட்ட தேர்தலில் 1,74,68,572 பேர் வாக்களித்திருக்காங்க. இது மொத்த பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கையில் 74.03%. முந்தைய தேர்தலோடு ஒப்பிடும்போது பீகாரில் பெண்கள் அதிகமாக வாக்களித்திருக்காங்க. இதுதான் பாஜக கூட்டணிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுது. குறிப்பாக முதலமைச்சர் நிதிஷ்குமார் மீதான நம்பிக்கையில் பெண்கள் பாஜக கூட்டணிக்கு அதிக அளவில் ஓட்டு போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நிதிஷ்குமார் தொடர்ந்து பெண்களை மையப்படுத்தி திட்டங்களை செயல்படுத்தி வந்தார். எதுக்காக பெண்கள் வாக்கு நிதிஷ்குமாருக்கு போயிருக்கோம் அப்படின்னா இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். பெண்களை மையப்படுத்தி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய திட்டங்களை நிதிஷ்குமார் கொண்டு வந்தார். ஒவ்வொரு முறையும் இது ஒரு ஃபார்முலாவே கடைபிடிச்சிட்டு வரார். பெண்கள் ஓட்டு சென்டிமெண்ட்டாக பெண்கள் ஓட்டு நமக்கு தான் வரணும் அப்படிங்கிற வகையில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல திட்டங்களை கொண்டு வரார். இந்த முறையும் அவர் பெண்களை கவரக்கூடிய வகையில் திட்டங்களை செயல்படுத்தினாருங்கிறது தான் யதார்த்தம் உண்மை. தேர்தலுக்கு முன்பாக முக்கிய இந்த மந்திரி மகிழா ரோஜ்கார் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம், அந்த திட்டத்தை நிதிஷ்குமார், அது என்ன திட்டம் அப்படின்னா ரூபாய் 10,000 பெண்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தினார். இதில் பல லட்சம் பெண்கள் பயனடைஞ்சாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 ரூபாய் உடனடியாக ஒரே பேமெண்ட்டாக விழுந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்கள். அது ஒரு திட்டமாக பெண்களை தொழிலதிபர்களாக மாற்றக்கூடிய திட்டம், தொழில் முனைவோர்களாக மாற்றக்கூடிய திட்டமாக இது கொண்டு வந்திருக்கோம்
10,000 ரூபாய் செலுத்தப்படும் ஆண்டுக்கு அப்படிங்கிற மாதிரி அது கொண்டு வந்தார். 75 லட்சம் பெண்கள் இதனால் பயனடைஞ்சாங்க. இந்த தொகை ரூபாய் 2 லட்சமாக உயர்த்தி வழங்குவதாக கூட அவர் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்காரு. அதை வெற்றிகரமாக அதை நடத்துகிறவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படலாம் கூட சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு சுய தொழில் வழங்கும் அடிப்படையில் இந்த திட்டத்தை நிதிஷ்குமார் சமீபத்தில் தொடங்கினார். நல்ல வரவேற்பு பெண்கள் மத்தியில். அமௌண்ட்டே போட்டார், பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு 10,000 ரூபாய். அது வெற்றி அடையக்கூடிய நிலையில் பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருப்பது பெண்களை அவருக்கு வாக்களிக்க வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட தேர்தலில் பாஜக கூட்டணி நிதிஷ்குமார் பெயரையே முன்னிறுத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாங்க. பாஜக கூட்டணியில் நிதிஷ்குமார் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல அமித்ஷா தேர்தலுக்கு பிறகு பார்த்துலான்னு சொன்னாலும் கூட நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இது பெண்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படின்னும் ஒரு கணிப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி கடந்த 2016ஆம் ஆண்டில் பீகாரில் மதுபான விற்பனைக்கு நிதிஷ்குமார் தடை விதித்தார். பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அவர் இதை செஞ்சு காட்டினார் அப்படிங்கிறது தான் உண்மை. இது பெண்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றது. அதே போல் குடிபோதை கணவனால் பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் நிதிஷ்குமார் பக்கம் சாய்ந்தாங்க. அதே போல் பீகாரில் 9ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு சைக்கிள் வழங்கும் திட்டத்தை அவர் தொடங்கி செயல்படுத்தி வரார். அதே போல் முக்கிய மந்திரி கன்யா உதான் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே பெண் குழந்தைகளுக்கு அவங்களுடைய இந்த கல்லூரி படிப்பு வரை நிதி உதவி வழங்கும் திட்டத்தையும் செயல்படுத்தி வரார். இதோட உள்ளாட்சிகளில் 50% பணிகளை பெண்களுக்கும், அரசு வேலைகளில் 35% பணியிடங்கள் பெண்களுக்கும் வழங்கியிருக்கார். இப்படி ஒவ்வொரு முறையும் நிதிஷ்குமார் பெண்களை மையப்படுத்தி திட்டங்களை செயல்படுத்தி வராரு. இதனால் தொடர்ந்து பெண்கள் நிதிஷ்குமார் மீது நல்ல நம்பிக்கையில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. மாநிலம் முழுவதும் பெண்கள் நிதிஷ்குமாரை தங்களுடைய குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்யக்கூடிய தலைவராக பார்க்காங்க. அதே வேளையில் பெண்களின் ஒரு தரப்பினர் பணவீக்கம், வேலைவாய்ப்பின்மை, விற்பனையை தடுக்க தவறுது உள்ளிட்டவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி ஒரு அதிருப்தி இருக்குது அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது. அதே போல் பெரும்பாலான பெண்களுடைய சப்போர்ட் நிதிஷ்குமார் பக்கம் இருக்கிறதாக தான் சொல்லப்படுது. இந்த தேர்தலில் பெண்களுடைய வாக்குகள் தான் வழக்கத்தை விட அதிகரித்திருக்கிறதாக சொல்லப்படுகிற நிலையில் இதனால் நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் கட்சி கடந்த முறை விட அதிக இடங்களை வெல்வதோடு பாஜக கூட்டணியினரையும் வெற்றி பெற வைக்கலாம் அப்படின்னும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பார்க்கும்போது தெரிய வருகிறது. முடிவு என்னவாக இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.